இமெயில் வேலிடேஷன் பார்க்கலாம். இமெயில் வேலிடேஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் பில் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமெயில் இன்புட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இமெயில் இன்புட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணுறேன், காஷிவ் அப்படின்னு ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ காஷுன்ற நேம் டைப் பண்ணிட்டு அடுத்த இன்புட்குள்ளே டைப் பண்ணுறேன். இது அடுத்த இன்புட்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் எ வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல @gmail.com இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இது ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடி இல்லையா? ஸோ இப்போ இந்த @gmail.comன்றது எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு, இமெயில் ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த @gmail.com இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இன்புட்டில் டைப் பண்ணுற வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது இமெயில் டைப் பண்ணுற ஒரு இன்புட், ஓகேங்களா? இங்கே டைப் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே நான் எடுத்து வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் காஷுன்னு ஒரு டேட்டா வருதா, இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வெங்கட்னு ஒரு நேம் வருதா, இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எந்த டேட்டா வந்தாலும் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னை ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவேன். இந்த ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா @gmail.com இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க, ஓகேவா? இப்போ இந்த வேரியபிளுக்குள்ள இருக்க டேட்டாவையும் இங்க இருக்க ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் மேட்ச் இந்த ரெண்டு மெத்தட்ல ஒரு மெத்தட் நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் மேட்ச் ரெண்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் பூலியம் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? பூலியம் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஓகே? ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இமெயில் ஐடி இன்செர்ட் பண்ணிட்டு இந்த இமெயில் கூட நான் என்ன பண்ண போறேன்னா இதை டெஸ்ட் பண்ண போறேன். இங்க வர டேட்டா கூட @gmail.com இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஓகேங்களா?